ஹலோ வீவர்ஸ், நீங்க பாட்டுக்கொண்டே HRK அண்ட் MG தம்பி கேமிங். இப்போ என்ன பார்க்க போறோம்னா கிராணி 1ல கார் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே நம்ம என்ன பண்ணலாம், டே 1க்கு வந்தாச்சு. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டே 1ல் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிராணி எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா கிராணி எங்கேருந்து எப்போ வேணால் வருவோம். உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். கிராணி ஒரு சூனியத்துக்கே சூனி வைக்கிற கேள்வி உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அனகொண்டா ஃபஸ்ட்டு வந்தா இல்லை கிராணி ஃபஸ்ட்டு வந்தா எனக்கே தெரியல. கிராணி சீக்கிரமாக வந்து சொல்லி ரொம்ப நன்மை வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்து தொலைஞ்சா நல்லா இருக்கும். ஐயோ வந்துட்டோம் வியூவர்ஸ், நம்ம பார்க்கலாம். ஐயா ஓடு 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 கிராணி வந்துட்டா, ஓடு 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 கிராணி வந்துட்டா. ஆமா, புச்சனா அதெல்லாம் சொல்லுங்க கேட்ட. புச்சனா ஆமா, ஏதோ இப்ப காமிரமா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி தான் ஆகும். கொஞ்சம் செயலேனே. ஓகே எப்படியும் அந்த ட்ராப் வச்சிருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ட்ராப் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா கண்ணு தெரியாம. ஓகே, நம்ம பேட்டரினா அங்க பிரதேசம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல எஸ்கேப் முடிச்சிடலாம் போலுக்கு. ஓகே ஓகே, கிராணி வந்த உடனே நம்ம மேல குடு 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 குடு. கிராணி மோக்கண்ணே சௌக்கியமா? ஓடு 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 கிராணி 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 நம்மளே தொட்டுகிறார். ஓடு 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 ஓடு. அப்பா ஓடியாச்சு, உள்ள போட்டாச்சு. கண்ணுங்களா, ஏய் நான் உள்ள போய் வந்துட்டீங்களா? உங்க போட்டு தள்ளாம போக மாட்டேன். கிராணியா, நீ எங்களை போட்டுதா தள்ள முடியாது. நாங்க எஸ்கேப் ஆயிட்டு போயிடுவோம். கிராணி என்ற கண்ணுங்களா, எங்க இருக்கீங்க? உங்களை போட்டு தள்ளணும்னு மனசு துடிக்கிறது. என்ற கிராணி கண்ணு, உன்னை போட தள்ளத்துக்கு நாங்க கண்ணு ரெடி பண்ணின்னு இருக்கோம். நீ இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களை போட தள்ள போறோம். டேய் என்னடா இது குரல் வித்தியாசமா இருக்குது. என்ன குரல் தெரியாது. ஹலோ கேக்குதா? நான் தான் ஈவலன் பேசுகிறேன். என்னோட வீட்டுக்கு நீங்க வாங்க. அப்படா எனக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணி நிக்க ஒரு போட்டு தரதுக்காக எல்லாரும் வந்தாச்சு. நீ மட்டும் தான் உன்ன வரல. வாடா. யாரா அது? ஜெனி கேமிங்ல ஈவலன் வந்து பேசணும்ல, அது வந்து கோல் மேரே இருக்கு. ஐயோ கிராணி வந்துட்டா, ஓடிடுங்க, காப்பாத்துங்க நராட்டு. என்ன பேண்டி, என் தங்கச்சி எப்படி ஃபோன் பேசனா? நல்லா இருந்துச்சா? கபடி கபடிடா. குரல் தான் ஆயா கிளவி குரல் மாதிரி இருக்கு. என்ன பண்ண தெரியல. ஏய் என் தங்கச்சி பாட்டா அப்படி கிண்டல் பண்ணா ஏழ்றா வாய் இருக்காது பாத்துக்கோ. என்ன குரல் இது? என்ன வியாபாரமே ஆகாது. கிராணி உன் குரல் நான் சொல்றேன், வியாபாரமே ஆகாது. இது அடி நீ போயிடுவே கையாயும். நான் பயந்துட்டேன். ஆமா, எனக்கு ரெக்கார்ட் கேள்வி. இந்த அனகொண்டா இந்த ஈவனல் பட்டவனா ஞாபகம் வருது. கமலா இந்த அனகொண்டா ஈவனல் பட்டவனா ஞாபகம் வருது. அக்கா ஃபிளாஷ்பேக். ஐயோ அதெல்லாம் ஞாபகம். எனக்கு எது ஞாபகம் தெரிஞ்சுமா? அந்த கிராணி அந்த ஈவன். ஐயோ கிராணி வந்துட்டா, ஓடு ஓடு ஓடு. கிராணி ஈவன் என்ன பொழந்து கட்டுறது தான் 40. ஈவன் அண்ணா யாரு? அவர் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். கிராணி நீ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண. நான் உனக்கு போட்டு தள்ளிட்டு நான் ஈவன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம் நீ வெயிட் பண்ணா நான் உங்களை போட தள்ளுருவானா. நீயும் அப்படியே கவின வாடி வாடி கமெண்ட் திங்க தான் வாங்கிக்கோ. ஹலோ நான் தான் ஈவன். ஹலோ நான் தான் ஈவன். உங்க என்ன வேணும்? அட்ரஸ் தானே சொல்றேன். கடத்தல் குழந்தைகள் கடத்தல் இடம் காடு 600. அங்க வந்திருக்க சாரி தப்பான இன்ஃபர்மேஷன். குழந்தைகள் இருக்கும் இடம், வேலை செய்யற இடம் நகர் 600 சிலந்திரினா நகர். வந்துருங்க, மங்களா மாதிரி இருக்கும். நீங்க வர தேவையில்ல, உங்க வீட்டாவே நான் கார் அனுப்பிச்சுடுறேன். ஏய் ஏமா ஐயோ நானே நீ பேசினா விட்டு 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 பேசி கிடையாது. நீ
அப்படித்தான் பேசுவேன். என் வீட்டுக்கு வந்து பார்த்தா மாறும் தீருக்கும். சரி ஈவலண்ணே வச்சிரு போன. நான் வந்து இங்க வேலையா இருக்கேன். ஐயோ ரஸ்டன் பேர்லாக்கி தான் விவாஸ் கச்சிருக்கு. நான் வந்து நார்மல் பேர்லாக்கி கட்சி இந்த வச்சு எஸ்கேப் கூட இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே தான் நமக்கு இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், புக் எடுத்து போய் நம்ம புக்கை செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து புக்கை செக் பண்ணே அந்த ஸ்பைடர் மேம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்பைடர் கீ கொடுப்பாங்க. அந்த ஸ்பைடர் கீயை வச்சு என்ன பண்ணலாம்னா கீழே போயிடலாம். ஓகேவா? அது ஓகே. மேலே போய்ட்டு அந்த ஸ்பைடர் கேத்தூல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே புக்கை நம்ம வந்து புக்கு வைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து புக்கை வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா கன்னை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா கிராணி வந்துட்டால இல்லை போட்டு தள்ளேன்னு தெரியல. ஓகே பாத்ரூமில் வந்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கு கார் கீ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கார் கீ கிடச்சி எங்கே கிடைக்க முடியும் எனக்கே தெரியல, பார்க்கலாம். ஓகே ஓகே நம்மளுக்கு வந்து கன்று நம்ம சொன்ன மாதிரி கன்று ரீலோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கன்னை உங்களுக்கு காமியில் கட் பண்ணிடுறேன். வீடியோ 16 நிமிஷம் தான் என்னால் எடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து எடிட் பண்ணுறது வந்து கைன் மாஸ்டர் உங்களுக்கு வந்து மேலே காமிக்கும். கைன் மாஸ்டர் எடிட் பண்ணல, ஒன்லி யூடியூப் பண்ணிட்டு 16 நிமிஷம் மட்டும்தான் எடிட் பண்ண முடியுமா, அதுக்கு மேலே எடிட் பண்ண முடியாதான். அதனால் எல்லா வீடியோவும் நான் வந்து கட் பண்ணி போடுவேன். ஆனால் தான் நான் வந்து வீடியோ வந்து ப்ரீஃபாக காமிக்க முடியாது, எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனால் எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் காமி நடக்கும். அது எப்படின்னே தெரியாது. ஓகே கிராணி வந்து போட்டு தள்ளிட்டேன். ஓகே கிராணிக்கு வந்து நீ கிராணி போட்டு தள்ளக்குள்ள கிராணி போட்டு தள்ளனா கிராணி போட்டு தள்ளிட்டேன். நீ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரே சந்தோஷமா இருக்கிறது எனக்கு. எது சாதிச்சா மாதிரி மூஞ்சி சந்தோஷம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சந்தோஷமா இருந்த கிராணி போட்டு தள்ளனோடனே. ஃப்ரெண்ட்ஸ் நான் கஷ்டப்பட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் இப்போ ஷேருக்கும் நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ப்ளீஸ் யூஎஸ் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பேசி கிடக்கிற பைத்தியம் மாதிரி எனக்கு. ஓகேவா? ப்ளீஸ் எனக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கெஞ்சி கேட்குறேன். கஷ்டப்பட்டு 14 நிமிஷம் 15 நிமிஷம் 15 நிமிஷம் 16 நிமிஷம் எவ்வளோ நேரம் பேசுகிறேன். வாய் வலிக்க கை வலிக்க வாய் வலிக்க வாய் வலிக்க பேசுகிறேன். எனக்கு பாட்ட பாவமா தெரியல வீவர்ஸ். லைக் பண்ணுங்க வீவர்ஸ், ப்ளீஸ் வீவர்ஸ். யார் அது உள்ள வரதுக்கு முன்னாடி போட்டு தலையறன்னு சொல்லிட்டு உள்ள உடனே போட்டு தள்ளி கிளவி. வாய்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே வாய்ஸ் மாதிரி உங்களுக்கு புரியும் போல அந்த வாய்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். நல்லாவே கவனிங்க. ஓகே இங்க நம்ம விச்சானர் கடை தான் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். காவியில் இதாண்டா ரொம்ப நேரமா தேடி இந்த ஒரு எப்பயும் கார் எஸ்கேப் வந்திருக்கோம். நான் ரொம்ப நாளமா தேடினா அப்பா கடையில இப்ப கடையில நான் கேட்காம கூடுகிறீங்க. நான் கெஞ்சி கேட்க இது கேமு பிடிச்சி அழுதுனேன். அது கார்வீல் கச்சா நான் எஸ்கேப் ஆயிருக்கலாம். என்னத்துக்குடா கார்வீல் நம்மளுக்கு ஒன்று ஸ்டாக் பிளே இருக்கும். அது பேர் என்னன்னு தெரியல. இதெல்லாம் காமிக்க முடியாது. அது பேர் என்னன்னு தெரியல. ஐயோ வியூவர்ஸ் போனா பாத்தீங்களா? நான் பார்க்கல. ஓகே அது பேர் என்னன்னு தெரியல. காருக்கு ஒரு சின்னதா இருக்கும், அது ஸ்பேனர் மாதிரி. அதுதான் வியூவர்ஸ் கிடைக்கவே இல்லை. மீதி எல்லாம் புள்ள கழிச்சிட்டு 8 நிமிஷத்துலேயே அவ்வளோ பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாச்சு அந்த வாட்டி. நிறைய பேர்லக்கி கச்சிச்சுரா ஐயாப்பா. இதான் வியூவர்ஸ் ரொம்ப நேரமாக தேடினா எனக்கு இங்கே இருக்கும் தெரியும். இருக்க சத்தம் கேக்குது. காலடி சட்டம் கேக்கிறது ஓகே பாத்துட்டா ஓடு 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 ஓடு. இங்க தான் இருக்கா. இங்க வந்து இங்க வர வச்சுட்டே மேலே ஓடிடலாம். சரி ஏழ்றேங்கடா நம்ம ஏலியன் எங்கடா கேட்பீங்க. அவங்க மேலே வந்து மூஞ்ச பார்க்க முடியல. நல்ல மேலேயே பெட்ரூமில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். சரி வேற எங்கேயாவது உட்கார வச்சுட்டு வந்துடுறேன் கேட்பீங்க. கிராணி போட்டு தள்ளிட்டானா நல்லா கன்னு வேற கையில கொடுத்துருக்காங்க. கிராணி வேண்டான்னா கன்னு வச்சு போட தள்ளிக்க பார்க்காதீங்க அப்படின்னு. வாடி சரி பெண்ணை வைக்கலாம். கொண்ட கிளவி நீங்க வந்தீங்கன்னா அப்படிக்கா ஓடிடுவனே. இது 7.5 வயசு தானே அப்படின்னு கேட்பீங்க. ஓகே கார் கீ வந்து ஷெல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கிராண்டிக்கு ஷெல்டர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷெல்டர் ஓப்பன் பண்ணுமா தெரியலையே. கிராணிமா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருண்ணா. காப்பாத்துங்க கிராணி வந்துட்டோம். ஓகே ஷெல்டர் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன் விவசாயன்னு. எப்பா கிராணிமா எப்படி பட்டு ஓட்டனா கிராணி பாட் குட் பாய் டாடா சி யூ. எங்க இருக்கீங்க? அனகொண்டா பாம்பு வயித்துல இருக்கேன். எப்ப உங்களை பாம்பு முழுங்குச்சு சொல்லவே இல்லை. என்னடா இது நம்மளுக்கே அசிங்கமாயின்னு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் நம்ம அவங்களை கிண்டல் பண்ணாச்சா அவங்க நம்மளை கிண்டல் பண்ணிடுறாங்க.
ஓகே வாஸ் எப்படியே கன்னு பவுல்டர் ரீலோட் பண்ணிட்டு கிராணி நான் போட்டு தள்ளிடலாம். கிராணியை போட்டு தட்டுக்குள்ள நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்ஜின் பாட் எங்களுக்கு நான் எப்பயோ பார்த்து வச்சிட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஆரம்பிச்சு. போட்டு தட்டேன் சொன்ன கிராணி போட்டு தருவான் நான் வச்சிருப்பேன் தெரியுமா? ஐயோ என்ன எத்தனை வட்டா போட்டு தள்ளுவான் அவன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் கீ எடுத்து போயிட்டு மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணி நான் எனக்கு பார்க்கறதுக்குள்ள நீங்கள் லைக் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்று திரும்ப பண்ணலாம் மேலே கன்ஃபார்ம் எனக்கு விச்சனை கச்சா நல்லா இருக்கும். விச்சன்றதுலாம் கன்ஃபார்ம் இருக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா கிராணி வந்து அத்தனை டைம் ப்ளே பண்ணிருக்கேன். எந்த வாட்டி என்னென்ன இடத்துல பிளேட் என்னென்ன இடத்துல என்னென்ன பொருள் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் அந்த பொருள் எல்லாம் மறந்து போச்சு. போன வாட்டி கார் எஸ்கேப் பண்ணப்ப அந்த வீடியோ வந்திருக்காரு. இந்த வீடியோ மட்டும் கார் எஸ்கேப்பில் வந்திருக்கும். கிராணி 3ல போட் எஸ்கேப் பண்ணா நீங்கள் சொல்லுங்கள், நான் போட் எஸ்கேப் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐயோ விச்சலை கச்சிச்சே ஜாலியோ ஜிம் காணோம். ஓகே, வின்சலுக்கு போட்டு கன்னு ரீலோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா எப்போ வேணா அந்த கிராணி நம்மளே போட்டு தரதுக்காக வருவா. ஓகே, நான் கன்னு முன்னாடி ரீலோட் பண்ணி வச்சுக்கினேன். என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே போட்டு தரலையா? கிராணியை போட்டு தரல, நான் கீழே வந்துட்டேன். நீ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாடா கன்னு காணோம். ஓகே, மேலே தான் எங்கே ஷக்காய் நிற்கும். நம்ம என்ன பண்ணலாம், வின்சல் எடுத்துட்டு போயிட்டு கீழே அந்த இது சாரி வாஸ் கொஞ்சம் தொண்டை கட்டிக்குச்சு. சாரி வாஸ் கொஞ்சம் தண்ணி இரும்பல கொஞ்சம் கம்மிடு. ஐயோ இரும்பலே. ஓகே வேஸ், நம்மளுக்கு வந்து வெஞ்சானை வச்சு சரி பண்ணியாச்சு. சாரி வேஸ், கொஞ்சம் திடீர்னு தெரியல இருமல் வந்துச்சு. கோல்டுனா எதுவும் இல்லை, திடீர்னு தெரியல இருமல் வந்துச்சு. ஓகே, இது பேர் என்னன்னு தெரியல. ஸ்லப்புக்கி கில்கி நான் வேற கேட்குறேன். குட்டி எறும்பு. ஓகே, இல்லை ஸ்பேனர். நம்ம ஈஸியாக கூட்டு போகிறோம். ஸ்பேனர் இங்கே அது கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்பேனர் உட்கார இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒன்றுமே இல்லை அடுக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், சீவரில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நேரத்தில் சீவருக்கு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சில பொருட்கள் தேவை. அதுக்காக தான் இங்கே வந்தோம். ஆமர் சுத்தம் ஆமர் இல்லை நேற்றுக்கு. ஐயோயோ தாய் கல்லவி கத்தா தாய் கல்லவி எப்படி இருக்க உனக்கே டிமிக்கு கூட்டு நான் கீழே ஓட்டேன்னா எங்கடா ஏழ்ற அப்படின்னு கேட்பீங்க. அதான் சொன்னேன் கீழே மட்டும் வராதுன்னு. பயங்கரஸ் ஆகும். ஓகே, அங்கே தான் இருக்குது நைஸா. உயிரே உயிரே எப்படியாச்சும் ஓடி வீடு அது மாதிரி விளையாண்டேன். ஓகே, 1 நம்பர். அது ஏன்னா தரக்கல அப்படி கேட்பீங்க. தரக்கலதுக்கு ரீசன் அப்படின்னா இல்லை, கன் எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரீலோட் பண்ணிக்கிட்டோம். கன்னு ரீலோட் பண்ணிட்டு கிராணியை போட்டு தத்துக்குள்ள நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கிராணி போட்டு தட்டு மறுபடியும் நிச்சயத்துல ஜாடி எடுத்துன்னு வந்திருக்கேன்னு கேட்பீங்க. அந்த ஜாடியை வச்சு நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போறோம். ட்ரிக் என்னடா ட்ரிக்கு அப்படின்னு கேட்பீங்க. என்னட்டு அந்த செவத்தை பாட்டு அம்மா நினைந்தேன். கிராணிக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் வியஸ். எப்பாடா கிராணி அம்மா நேரம் கழிச்சு வந்துட்டா தெரியுமா? எனக்கு வர சொல்ல கிறுக்கே பிடிச்சிச்சு வியஸ். கிராணி கீழே போயிட்டான். அந்த ஜாடி எடுத்துட்டு நாங்கள் போட்டுடலாமா? ஏன்னா அந்த ஜாடியை வச்சுதான் என்ன நம்ம எப்படி ஏழ்றோம் கேட்டா லாஸ்ட் 5 நிமிட்ஸ் அது முன்னு கொண்டாதுல ஏழ்றோம் கால்பாடைங்க. நாடா அந்த ஜாடி எத்தனை இந்த கோட்டைகளை போட்டேன். ஏன்னா இதை ஆமர் தேடி கண்டுபிடிக்கலன்னா கேட்பீங்க. ஆமர் வந்து மறுபடியும் கீழே போய் எடுத்துக்குள்ள லென்ட்டா போயிடும் வீடியோ. அதனால தான் நம்ம ட்ரிக்கு. ஓகே பஸ், என்னடா அந்த போட்ட தந்துட்டேன்னு கேட்பீங்க. அது போட்டோன்னே ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகி இப்போ வந்து நான் கட்டிங் பிளேயர் உள்ளே போட்டேன். ஜாடி தானே உள்ளே போட்டேன் அப்படின்னு கேட்பீங்க. கட்டிங் பிளேயர் அதுக்கப்புறம் உள்ளே போட்டேன். ஜாடி உள்ளே போடப்ப அங்கே ஒரு பொம்மை மாதிரி இருக்கா, அதை தள்ளிட்டு அங்கேயே நின்ட்டான். இப்போ கட்டிங் பிளேயர் எடுத்துக்கிட்டுக்குள்ளே நம்ம இது கன்ஃபார்ம் எனக்கு வந்து சேஃபில் வந்து என்ன இருக்கும், மேபி கார் எஸ்கேப் தேவையானா கார் கீ தான் இருக்கும். நான் இப்போ க்ளாஸ் ஆகுத நான் எப்பயோ உள்ள வந்துட்டேன். இப்போ க்ளாஸ் இப்போதான் அந்த கேமரா பாய்ச்சி போடுக்கும். ஓகே, கிராணி வரத்துக்குள்ள நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கிராணி வந்துட்டா. கிராணி வர வந்துட்டா தெரியலையே. கொட்டை அடி பாடையிலே நானும் போனேன். அதே மாதிரி கீழே வந்தாச்சு. கடவுளே சேஃப் கீழே மட்டும் ஒரு நல்ல பொருளாக இருக்க வேண்டுமே. கடவுளே, இவ்வளோ லென்ட்டான வீடியோ நான் வந்து இது வரைக்கும் எட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். கிராணி 2 எத்தனை இவ்வளோ கமலா ஒன்றுமே லென்ட்டாக இருக்கும். ஓகே பஸ், கார்ல எஸ்கேப் ஆக போகிறோம். இருங்க நானும் வந்துடுறோம். வண்டி எடுக்கறா, நானும் வந்துட்டேன்டா. இப்ப நான் ஏற்றேன்டாப்பா. இவ்வளோ விட்டு போயிருப்போம். அப்பாடா, இந்த வீட்டு விட்டு தப்பிக்க போறோம். இப்பதான் நிம்மதியா இருக்குது. தப்பிச்சாச்சு. கிராணி டிமிக்கி குத்துட்டுமா? ஓகே பஸ், இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய் 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 பாய். அந்த மூஞ்சி கூட சொல்ல காட்டுங்க. பாய் பாய் பாய்.